எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். வாங்க தட்டு சமையலுக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகா முதல்ல வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். போட்டு இதையும் இது கூட சேர்த்து இப்போ எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 2 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் வதக்கிக்குவோம். ஒரு 4 முந்திரி எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், இது போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்புக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல கத்திரிக்காயோட முனையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 4 கட் பண்ணிக்கிட்டால் குழம்புல நல்லா ஊறிக்கும். கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் முதல்ல வதக்கி எடுத்துக்குவோம். கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கறதுக்குள்ளே வதக்கி வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் வதங்கிருச்சு. நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த எண்ணெய் கூடவே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். கூட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கூட மசாலா கூடயே தண்ணி கொஞ்சம் சேர்த்திப்போம். குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம புளி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு நான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு நான் கொஞ்சமாக ஒரு சின்ன கட்டு வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெல்லம் இல்லைன்னாலும் நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம். குழம்பு கெட்டியானது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தையும் இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை குழம்பு கூட ஒன்றா சேர்த்திக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வாவ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, வெரைட்டி மீல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.